வணக்கம். இது நாலந்தா ஹிந்தி வித்யாலயா. இன்றைக்கி அக்ஷரஸ்ரீஹி புக்கில் 34வது பக்கத்துலேருந்து 38வது பக்கம் வரைக்கும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். சம்யுக்த அக்ஷராணி, அதாவது கூட்டெழுத்துக்கள். நம்ம 2 வியஞ்சன அக்ஷரங்களை தனித்தனியாக எழுதக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன செய்யணும் அப்படின்னா, 2ஐயும் சேர்த்து கூட்டெழுத்தாக எழுதணும். அதுக்கு பேர் தான் சம்யுக்த அக்ஷரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, வியஞ்சனம் அக்ஷராணி அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ வியஞ்சனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவ்வு, இ, இஞ்சு, ஜ, ந, இம், ஆ, இக், ஷ, ரா, நி. அப்போது இந்த இவ்வு, ய இது 2 சேர்ந்து தான் விய. இஞ்சு, ஜ இது 2 சேர்ந்து இஞ்ச. ந, இம் அப்படியே தான் இருக்குது. ஆ, இக்கு, ஷாவும் சேர்ந்து க்ஷ, ரா, நி அதுதான் வியஞ்சனம் அக்ஷராணி. இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திஹி, ஸ்ரீ ராம ச இந்திர மூ இர் தீஹி. இப்படி திருப்பி போட்டாங்கன்னா இரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி திருப்பி ரிவர்ஸில் திருப்பி போட்டால் இரு, எந்த எழுத்தில் இருக்கோ அதுக்கு முன்னாடி இருன்னு வாசிக்கணும். அப்போது ஸ்ரீ வந்து எப்படி மாறி இருக்கு பாருங்கள். இஷ்ஷுரி, இஷ்ஷுரியும் சேர்ந்து ஸ்ரீ. ரா ம ச இன்னு வந்து இப்படி பாதி எழுத்தாக இருக்குது. இது ராவும் சேர்ந்து திர, இப்படி திர. மூ இரு, இரை தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த இப்படி திருப்பி போடுறோம். இப்போது மூ இது எழுதிட்டு இப்படி எழுதுறோம். இப்போ வாசிக்கும்போது மூ இர் தீன்னு வாசிக்கணும். இப்போ ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திஹி. அடுத்து பார்த்திங்கன்னா, சம்யுக்த அக்ஷர பாட்டாக. இக்கு எப்படி எழுதணும்னு பாருங்கள். பாதி எழுத்து இக்கு, 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 இச்சு, இச்சு, ஜு, இஜ்ஜு, இன்னு, இத்து, 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 இன்னு, இப்பு, 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 இம்மு, இ, இல்லு, இவ்வு, இஷ்ஷு, இஷ்ஷு, இஸ்ஸு. அப்போது இந்த டேஷ் போட்ட எழுத்துக்களை எல்லாம் நம்ம இந்த எழுதி கீழே எப்படி போடணும். அதாவது இப்போ 2னா இப்படி கீழே எப்படி போடணும். ஆனால் இது 2 கிடையாது. இப்படி போட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு கோடு மாதிரி போட்டோம்னா இதுக்கு பேர் இட்டு. இதை தமிழில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட்டு. அப்போது இந்த கீழே உள்ள கோடுக்கு பேர் ஹல், ஹலந்த் அப்படின்னு சொல்கிறோம். பாதியாக எழுதக்கூடிய எழுத்துக்களை வைத்து எப்படி எழுதுறது, பாதியாக எழுத முடியாத எழுத்துக்களை வச்சு எப்படி எழுதி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இக்கு க க, அப்போ குக்குடக. இக்கு ய க வாக்கியம். ஐக்கியம். இஜ்ஜு வ ஜ்வ, இப்போ ஜ்வரக ஜ்வலனம். இவ்வு யு வியூ வியூட்டக வியூகக. இக்கு யா க்யா வியாக்கியானம். இதெல்லாம் வந்து பாதியாக எழுதக்கூடிய எழுத்துக்கள். அப்போ இக்கு இந்த இருக்குது, இஜ்ஜு இந்த இருக்குது, இவ்வு இந்த இருக்குது, இக்கு இந்த இருக்குது. இதை வந்து நீங்கள் இந்த அட்டவணையில் பாதியாக எழுதக்கூடிய எழுத்துக்களை எல்லாம் நம்ம இதில் பார்த்துக்கலாம். இப்போ பாதியாக எழுத முடியாத எழுத்துக்களுக்கு தான் நம்ம இந்த டேஷ் போட்டிருக்கோம். அதை தான் முழு எழுத்து எழுதி ஹல் போடணும்னு சொல்லியிருக்கு. அப்போது இங்கு க அட்டவணையில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்குக்கு வந்து ஹல் போட்டிருப்போம், அதாவது டேஷ் போட்டிருப்பாங்க. அப்போ இங்கே மேலே எழுதி கவை கீழே எழுதணும். இப்போ பா இங் க ஜ இம். இங்கு கா. அப்போது இங்கு எழுதியாச்சு. இந்த 3வது காவை கீழே போட்டுறோம். இந்த துணை எழுத்து தனியாக போடணும். அப்போது
க இங்கா கங்கா. இட்டு டக. அப்போ இட்டையும் டவையும் கீழே சேர்த்தாப்புல இப்படி எழுதணும். அப்போ அட்டக. அடுத்து பார்த்தீங்கன்னா இது த த சித்த புத்திஹி. இது வா துவா துவாதசி. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தூனா இப்படி தா போட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த தூ போடுவோம். அதே இது துவாக்கு பார்த்தீங்கன்னா இப்படி சேர்த்தாப்புல கேப் இல்லாமல் இப்படி போட்டால் துவா. வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. தூக்கும் தூக்கும் துவாக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சில எழுத்துக்கள் வந்து ரெண்டு சேர்ந்து புது எழுத்துக்களாக மாறுது. அப்போ இக்ஷ க்ஷ. அ இக்ஷர இம் அக்ஷரம். இக்கு இத்த சேர்ந்து த பக்தக சக்திஹி. இஷ்ர சேர்ந்து ஸ்ர ஸ்ரமக ஸ்ரீஹி. இஜ் ஞா சேர்ந்து க்யா விஜானம். இத்து ர த்ர இப்போ புத்திரக. இப்போ இது வந்து விஜயானம்னு வாசிக்கக்கூடாது, விஜானம்னு வாசிக்கணும். நம்ம தமிழில் விஞ்ஞானம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் விஜானம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட சேர்ந்து வரக்கூடிய சில அக்ஷரங்களை பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா இது யா. இப்போது இத்யா எழுதும்போது இப்படி இப்படி எழுதும்போது நமக்கு எழுத்து பெருசாக தான் வரும், இதில் உள்ள மாதிரி குட்டியாக வராது. அப்போ வித்யா. இது மா. இங்கே பார்த்தீங்கன்னா இது போட்டு இப்படி மா பத்மா. இது த த உத்தாம் உத்தாமக. இது க க. அப்போ ஸ்ரீ ம இத் ப க வ இத் கீதா. ஸ்ரீமத் பகவத்கீதா. போன இதில் பார்த்தோம். இப்போ இதில் வந்து எப்படி எழுதணும்னு புள்ளி எழுத்த மேலேயும் இங்கே மேலேயும் காவை கீழேயும் போட்டோம். இங்கே காவை எப்படி போட்டோம் அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி தான். தன்யவாதக.